இன்னைக்கு ஹைலைட்டா மார்க்கெட்ல இருக்க போறது என்னவா இருக்க போகுது அப்படின்னா, யுஎஸோட ஃபெட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அதுல எவ்வளவு பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைக்க போறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. 25 பேஸ் பாயிண்டா இல்ல 50 பேஸ் பாயிண்டா அப்படின்றது தான் கேள்வியா வந்து இருக்கு. பட் ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீ ஃபேக்டர்ஸா அமையுது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே எவ்வளவு பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எவ்வளவு கட் பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த ஆர்டிகல் தான் வந்து வந்துருச்சு. அது என்ன இதெல்லாம் வந்து பாத்துடலாம். கரண்ட் சிச்சுவேஷன் படி பேஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணாதான் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கும் நல்லது, உலக மார்க்கெட்டுக்கும் நல்லது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா இங்க யூஎஸ்ல ஜாப்லெஸ் நடக்குது நல்லாவே வந்து தெரியுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. ஜூலைல வந்து 4.2 இருந்தது, இப்போ 4.3 வந்து ஏறி இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ன்றது. நம்ம அதை அப்படியே ஜாப் growth வந்து பார்த்தோம் அப்படின்னா 79,000 ஜாப் வந்து ஜூலைல கிரியேட் பண்ணது, இப்ப கிரியேட் பண்ணிருக்கிறது 22,000 ஜாபா தான் வந்து இருக்கு. கூடவே வந்து கன்சூமர் பிரைஸோட இன்ஃபிளேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. ஜூலைல வந்து 2.7 இருந்தது, இப்போ 2.9 வந்து இருக்கு இன்ஃபிளேஷன் வந்து பார்க்கும்போது. ஸோ இதுல இருந்து நல்லா தெரிய வருது என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க யூஎஸோட ஜாப் ஃபிகர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை. அந்த யூஎஸோட எக்கனாமியே ஸ்லோ டவுன் ஆகுது நல்லாவே தெரியுது. இதோட ரீசனா இங்க ஸ்டாக்ஃபிளேஷன் வந்து போகுமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஸ்டாக்ஃபிளேஷன் என்ன அப்படின்னா growth வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கும், பட் ஆனா இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால ரிசெஷன்ஸ் உருவாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நிறைய அனலிஸ்ட் சொல்றது இங்க ரிசெஷன் உருவானாலுமே 2026 வந்து உருவாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி உருவானாலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா அது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இந்த அளவுக்கான ஸ்டாக்ஃபிளேஷன் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து இந்த டேரிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பாக்டா இருக்கு. செகண்ட் வந்து இந்த இமிகிரேஷன்ஸ் ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்கு. இங்க வந்து இந்த H1B விசாஸ்ல வந்து வராதீங்க, அமெரிக்கன் ஜாப்ஸ் அமெரிக்கனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதனால அமெரிக்கன் ஜாப் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு ஆளு அவங்க ஹையர் பண்றதுக்கு அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஏறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் $1000 கொடுத்து போன வருஷம் ஒரு அமெரிக்கன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்றாங்க அப்படின்னா, கூட ஆட் ஆனா இங்க H1B விசாஸ்ல வந்தவங்க ஒரு $800 கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த $800 கொடுத்து ஹையர் பண்றதுக்கு அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால எங்க அமெரிக்கன் நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் உள்ள வராங்க. அவங்க வரவங்களும் ஐடி மன் வந்து வைக்கிறாங்க, $1200 கொடுங்க அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கலாம். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ரீசனால ஸ்டாக்ஃபிளேஷன் வரலாம், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசெஷன் கூட போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த ஃபெட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதனால ஒரு 25 பேஸ் பாயிண்டோ இல்ல அப்படின்னா 50 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. கட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கும், அண்ட் தென் நம்மளோட மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா இங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நரேந்திர மோடி நம்மளோட பிஎம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 75 வயசு வந்து பாத்தீங்கன்னா இங்க டச் பண்றாரு. சோ இவரோட இந்த டேர்ம்ல இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2014 மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க டேக் ஓவர் பண்றாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். சோ அதுல இருந்து நம்ம நிப்டி அண்ட் தென் சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் தென் இங்க குளோபல் மார்க்கெட்டோட நம்ம மார்க்கெட் வந்து அதிகமா தான் கொடுத்துருக்கு. சோ அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ணிருக்கு நம்ம மார்க்கெட் இங்க நரேந்திர மோடிக்கு அண்டர்ல நம்மளோட மார்க்கெட் பார்க்கும்போது. சரி ஓகே, இப்ப நிப்டி வந்து பார்க்கலாம். நிப்டி 50 வந்து 7500 பாயிண்ட்ல 2014 இருந்த நிப்டி வந்து இப்ப 25,000 பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டச் ஆயிருக்கு. 25,100 பாயிண்ட்ல வந்து இருக்கு. 240% கெயின் ஆயிருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கெயின் தான் அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா 11 இயர்ஸ்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா இது டபுள் ஆகி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதோட அதிக ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. சோ இது ஒரு நல்ல ரிட்டர்னா தான் வந்து இருந்திருக்கு. அண்ட் தென் சென்செக்ஸ் பார்த்தாலுமே இதே மாதிரி தான் வந்து ஏறி இருக்கு. 24,000 பாயிண்டா இருந்தது, இப்ப 82,000 பாயிண்டா வந்து இருக்கு. இதுவுமே ஒரு 230% வந்து பாத்தீங்கன்னா கெயின் கொடுத்துருக்கு. நம்ம பிராடர் மார்க்கெட்டா பிஎஸ்சியோட 500 ஸ்டாக்ஸ் நம்ம டாப் 500 ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 288% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இதுவே நம்ம ஸ்மால் கேப் மிட் கேப் எடுத்தோம் அப்படின்னா 400% மேல வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலா ஸ்மால் கேப் நம்ம பார்க்கும்போது 491% வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இது எல்லாமே இந்த பிஎஸ்சியோட ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வச்சு நான் சொல்றது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா போனோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவும் இருக்கலாம், இதோட கம்மியாவும் போயிருக்கலாம். சோ ஓவரால் மார்க்கெட் இண்டெக்ஸா பார்க்கும்போது நல்லாவே ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நம்ம கம்பேரிசனா S&P 500 நம்ம யூஎஸோட மார்க்கெட் எடுத்தோம் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வந்து 245% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து 175% வந்து கொடுத்துருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 27% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இன்னுமே ஸ்பெஷலைஸ்டா நம்ம செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிப்டி ஆட்டோ வந்து 314% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. நிப்டி எனர்ஜி வந்து 244% வந்து கொடுத்துருக்கு. பேங்க் நிப்டி 260%, நிப்டி ஐடி 300% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இருக்கிறதுல கம்மி ரிட்டர்ன் கொடுத்தது பிஎஸ்யூ தான் வந்து இருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ் மட்டும் தான் இங்க வந்து கம்மியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 80% தான் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. சோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் சொல்றது பேங்க் நிப்டி வந்து 300% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா இங்க பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் அந்த ஒரு பேங்க் இண்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது 80% தான் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. சோ இதனாலதான் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூட்லயே இருந்தாலுமே அது நம்ம மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிப்போம். சோ இதனாலதான் இந்த யூனியன் பேங்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இங்க கனரா பேங்க், இல்ல அப்படின்னா நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் நீங்க வந்து கேட்டுட்டு இருந்தீங்களா, சோ அதுக்கான ஆன்சரா தான் வந்து இது இருக்கு. சோ இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறது அவ்வளவுதான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலே நம்ம பிரைவேட் பேங்க்ஸ்ல இருக்கிறது கொஞ்சம் சேஃபரான பெட்டா வந்து இருக்கும், கொஞ்சம் ரிஸ்கியரான பெட்டா இருக்கும். அதை தாண்டி நமக்கு ரிட்டர்ன்ஸ் தரதுக்கும் நல்லா வந்து இருக்கும்.
ஸோ இதனாலதான் நம்ம வந்து பிரைவேட் பேங்க்ஸை கன்சிடர் பண்ணிருக்கோம். சரி, ஓகே, இதுதான் ஓவராலா இங்க நரேந்திர மோடி அவர்களோட அந்த ஒரு பீரியட்ல இந்த நம்மளோட மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்ன்ஸா வந்து இருக்கு. எல்ஐசி என்ன பண்றாங்க அப்படின்னா டெக் மஹேந்திரால ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, 2% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ டோட்டலா வந்து கம்பைன் பண்ணும்போது 10.84% ஆஃப் த ஸ்டேக் வந்து இங்க டெக் மஹேந்திரால இங்க எல்ஐசி நிறுவனம் வந்து வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் குரூப் ஆன மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கிட்ட 35% ஆஃப் த ஸ்டேக்கும், அண்ட் தென் இங்க எஃப்ஐஐஸ் கிட்ட 23% ஆஃப் த ஸ்டேக்கும், டிஐஸ் அந்த டிஐசி ஸ்கூல் தான் எல்ஐசியும் வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட 32% ஆஃப் த ஸ்டேக்கும், பப்ளிக் கிட்ட 9% ஆஃப் த ஸ்டேக்கும் வந்து டெக் மஹேந்திரா அது இப்போதைக்கு இருக்கு. இப்போ வந்து 1500 வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ இதுல இருந்து எல்லாருமே செல் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. 1400 1300 வந்து பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் வைக்கிறாங்க, அங்க வந்து டார்கெட் பிரைஸ் வைக்கிறாங்க, அங்க இருந்து ஸ்லோ அக்குமுலேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ்னால அப்படின்னா இங்க அந்த ஏயோட பூம் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது இந்த டெக் மஹேந்திரா அண்ட் தென் விப்ரோ தான் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா அங்கதான் அவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து பிபிஓ இண்டஸ்ட்ரியா வந்து இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா அவங்க இருக்க இண்டஸ்ட்ரியில தான் இங்க டக்குன்னு வந்து இங்க ஏ அடாப்டேஷன் வந்து நடக்கும். அதனால அங்க இருக்க ஆட்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும், இந்த கம்பெனிஸ் தான் பிரச்சனையா இருக்கும் ரீசனால எல்லாம் செல் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. கம்பேரிட்டிவா நம்ம HCLஓ இல்ல அப்படின்னா இன்ஃபோசிஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இந்த கம்பெனிஸ் இன்னும் கொஞ்சம் சிவியரா வந்து அஃபெக்ட் ஆவாங்க இங்க ஏ அடாப்டேஷன் பண்ணல அப்படின்னும் போது. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணி டெக் மஹேந்திரா ஓவர் பிரைஸ்டாவும் இருக்கு கூட ஆட் ஆனா. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால இதுக்கு எல்லாரும் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இந்த வருஷம் மட்டும் 45% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாண்டி வந்து இந்த பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா இன்னும் அந்த ரேலி இருக்குமா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் மார்க்ஸ் வருது. அண்ட் தென் இவ்வளவு ரேலி ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் தென் இங்க கவர்மெண்டோட சப்போர்ட்ஸும் இங்க சூப்பரா வந்திருக்கு. என்பிஎஃப்சி செக்டர்ல இன்னும் கவர்மெண்டோட சப்போர்ட் சூப்பரா இருக்கு. அந்த இடத்துல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கூட ஆட் ஆன இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் நடந்தது எல்லாமே கூட ஒரு ஆட் ஆனா வந்து இருக்கு இந்த கம்பெனி ஏறதுக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் வந்து கரெக்டா இருக்கு, அந்த ஃபினான்ஷியல்ஸும் கரெக்டா இருக்கு ரீசனால இந்த கம்பெனி வந்து இவ்வளவு பிரைஸ் வந்து போயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த கம்பெனிக்கு அனலிஸ்ட் கொடுக்குற ரேட்டிங்ஸ்லாம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இங்க இருந்து ஒரு 1800 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனாலும் இங்க இருந்து ஒரு 900 கீழே வந்து போகலாம். பிரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரீச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ வந்து பிரைஸ் டு புக் செக் பண்ணி பார்க்கும்போது 8க்கு மேல வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே காஸ்ட்லியரா தான் வந்து இருக்கும், எப்பயுமே வந்து 8ல தான் வந்து இருக்கும். எப்பயுமே இந்த பிரைஸ் டு புக்ன்றது இந்த கம்பெனி 8ல தான் வந்து இருக்கும். ஸோ எப்பயுமே ஓவர் பிரைஸ்லேயே ட்ரேட் ஆகிற ஒரு கம்பெனியா தான் இந்த கம்பெனி வந்து இருக்கு. இப்போ வந்து கரெக்டான வேல்யூஷன்ஸா நமக்கு வந்து தெரியல. அண்ட் தென் நம்ம உள்ள என்ட்ரு ஆகுதும் இப்போ வந்து கரெக்டான வேல்யூஷன்ஸா தெரியல. இது ஓவர் பிரைஸ்லேயே இருக்கிற ரீசனால ஒரு பிரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. 5 மில்லியன் மக்கள் வந்து இங்க ஷேர் மார்க்கெட்டே எனக்கு வேணாம், எனக்கு வந்து ட்ரேடிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகிட்டு வெளியே போயிருக்காங்க. இங்க செப்டம்பர் 2024 இருந்து இங்க ஆகஸ்ட் 2025 வரைக்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஷார்ப்பா வந்து விழதான் ஆரம்பிச்சிருக்கு. நிப்டி இண்டெக்ஸ் வந்து 17% வந்து விழுந்திருக்கு. இது வந்து 26,000 பாயிண்ட்டுக்கு மேல இருந்தது, அங்கிருந்து 21,000 பாயிண்ட்டுக்குலாம் வந்து வந்தது. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால இங்க எல்லாரும் ஷேர் மார்க்கெட்ல இங்க ட்ரேடிங் பண்ணவங்க வந்து இங்க வந்து இந்த மார்க்கெட்டை பார்த்துட்டு இதுல வந்து லாசஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளியே போயிருக்காங்க அப்படின்றது நியூஸா இருக்கு. எவ்வளவு மக்கள் அப்படின்னா 5 மில்லியன் மக்கள் வந்து சொல்றாங்க. இவங்க சொல்ற டேட்டா அப்படி அட்லீஸ்ட் மந்த்லி ஒன் சர்ச்சிங் வந்து ட்ரேட் பண்றவங்களோட வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் வந்து 15.7 மில்லியன் மக்கள் வந்து இங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ குறைஞ்சு 10.7 மில்லியன் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்றாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ மக்கள் வந்து இங்க ஷார்ப் டிக்ளைன் இந்த மார்க்கெட் ஆனதும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வாலட்டிலேஷன் வந்து இந்த மார்க்கெட்ல இருந்ததும் இங்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. கான்ட்ராஸ்டா இன்னொரு நியூஸ் வந்து ஹாப்பி நியூஸா இருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க மியூச்சுவல் ஃபண்டோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சிப்போட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்றத சொல்றாங்க. 12.5% இங்க சிப்போட அக்கௌண்ட் வந்து ஏறிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. 56 மில்லியனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிப்போட அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து அவங்க ஆர்டிகல்லே அவங்க சொல்ல வரது என்னவா இருக்கு அப்படின்னா இங்க மக்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து மாறிடுச்சு. இங்க ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு வந்து பிளஷரை தந்தாலுமே லாங் டேர்ம்ல தான் மக்கள் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏறிக்கிட்டே தான் இருக்கு, என்ன மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்தாலுமே அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இங்க சிப்போட ரேட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. எல்லாருமே இங்க லாங் டேர்ம் ஓரியன்டான கோல்ஸ் வந்து வைக்கிறாங்க, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜில வந்து போறாங்க, கொஞ்சம் பேஷண்டா வந்து இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நம்மளும் அந்த செகண்ட் கேட்டகரியில இருந்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டரான பிளேஸா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருந்தோம் அப்படின்னா நம்மளும் இந்த மார்க்கெட் வாலட்டிலேஷன்லாம் பார்த்துட்டு வெளியே போயிடுவோம். ஸோ இது வந்து சிம்பிளான சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான். நம்ம ஒன்ஸ் அந்த மார்க்கெட்ல வந்து காசு வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காசு என்னதான் கெயின் பண்ணவங்க சொன்னாலுமே நமக்கு அந்த நம்பிக்கை வந்து வராது. இதை நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் பிஹேவியரா பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் ஒரு இடத்துல மணி லூஸ் பண்றான் அப்படின்னா இன்னொரு தடவை அந்த இடத்துல போய் மணியை வந்து போட மாட்டான். ஈவன் அந்த இடம் வந்து சேஃபான இடமா இருந்தாலும் சரி, அந்த இடம் கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் தந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து போட மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் லாஸ் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு யாரு என்ன சொன்னாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா பலன் அளிக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த ஆர்டிகல் வந்து சொல்றேன். இங்க மேக்ஸிமம் இங்க ட்ரேடிங்லாம் வந்து பண்றது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணா நல்லதுதான். ஸோ ஆனாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கெட்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மட்டுக்கா கூட நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டே டெடிகேட்டடா உட்காரணும், அந்த அளவுக்கு யாருக்கும் டைம் இருக்காது அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ
சொன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலே போகலாம். டிசிஎஸோட ஷேர் பிரைஸ் இந்த வருஷம் மட்டுமே 25% வந்து விழுந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப் ரேலி போகுமா, இல்ல இன்னும் டவுன் ரேலி போகுமா அப்படின்ட்டு அனலிஸ்ட் எல்லாரும் சொன்னது. அந்த ஏஐயோட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ல பார்க்க முடிஞ்சு. அதெல்லாம் என்ன இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். டிசிஎஸோட ஷேர் 25% இந்த வருஷம் மட்டும் விழுந்திருக்கு. ஸோ அந்த ஷேர் வந்து பைபேக் பண்ணுவாங்களா அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவா இருக்க மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கன்சிடர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். சோ இந்த பிரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தெரியுது. அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து 2600 வரைக்கும் இந்த பிரைஸ் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் இங்க அப்வர்ட் ரேலியா 8000 இருந்து 9500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ரேலியா வந்து போகலாம். அது வந்து 2030க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இங்க அனலிஸ்ட் சொல்றது சிம்பிள் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2600 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியா இருக்கு. அதை தாண்டி 2030 வந்து 9000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கான ரிஸ்க் இங்க டிசிஎஸ் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. அந்த ஏஐ ப்ரெடிக்ட் பண்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட கன்சிடரேஷன் படி 2030 அவ்வளவு வந்து போகுமா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. பட் ஆனா அந்த 2600க்கு வந்து போறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஹையர் ஆக்ட்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ளிகேஷன் பண்றாங்க. அண்ட் இந்த ட்ரம்ப் முடிகிற வரைக்குமே வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறதா தெரியுது. கூடவே ஆட் ஆனா வந்து இந்த ஏஐ வந்து பார்த்தோன்னா கூட இருக்கு. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து ஒன்றும் முடியல. இந்த டிசிஎஸ்ல இன்னொரு ஃபாலோ அப் அப்டேட் இருக்கு. அது என்னென்னலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா இது ஏன் சொல்றேன் அப்படின்றது புரியும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டாக் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ அதனால நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இறங்கினாலும் 2200 வரைக்கும் போதானே சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இறங்கினாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெட்டரான டைமா வந்து இருக்கும். டிசிஎஸ் பத்தி விசில் ப்ளோவர் ஒருத்தர் ரெடிட்ல வந்து அவர் ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. அதுல இந்த கம்பெனி பண்றது எதுவுமே சரியில்லை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு அனுப்புறது எல்லாமே நாம்ஸே ஃபாலோ பண்ணாம அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிகல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஃபுல்லாவே டிசிஎஸ்க்கு அகைன்ஸ்டா தான் அந்த ஒரு ஆர்டிகல் வந்து இருந்துச்சு. அந்த ரெடிட்டோட அந்த ஒரு போஸ்ட் வந்து இருந்துச்சு. இது எல்லாமே டிசிஎஸ்க்கு நெகட்டிவான நேம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. இது ரொம்ப நாளா இருக்க டாக்ஸா வந்து இருக்கு. அது என்ன இதெல்லாம் சிம்பிளிஃபைடா வந்து பார்த்தலாம். இன்னமும் அந்த பிரச்சனை வந்து முடியல அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. இங்க விசில் ப்ளோயர் என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். அதுக்கப்புறம் டிசிஎஸ் என்ன பண்றாங்க, அந்த விசில் ப்ளோயர் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் பார்த்தலாம். இங்க விசில் ப்ளோயர்ன்றவங்க வந்து அந்த கம்பெனி உள்ளே இருப்பாங்க, இன்சைடர் இன்ஃபர்மேஷன் மாதிரி. பட் ஆனா அவங்க தான் என்ற நேம் வந்து சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா உள்ள இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத வெளியே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரெடிட் ஆர்டிகல் அவர் எழுந்து என்னவா இருக்கு அப்படின்னா இங்க டிசிஎஸ் வந்து ஒரு லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்றதா வந்து சொல்றாரு. ஃப்ளூயிடிட்டி அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட் நேம் வந்து சொல்றாரு. அந்த ஃப்ளூயிடிட்டி லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் வந்து உள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாருமே டக்குன்னு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அந்த டக்குன்னு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதுல வந்து அவங்க உள்ள கூப்பிட்டு எப்படி நீங்க வந்து வேலையை விட்டு போறீங்களா, இல்ல அப்படின்னா நாங்களே வந்து டெர்மினேஷன் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்களா. இங்க நீங்களே வேலையை விட்டு போறீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், இல்ல நாங்களே வேலையை விட்டு அமிச்சோம் அப்படின்னா அங்க டெர்மினேஷன் பண்றோம் அப்படின்னும் போது செவரன்ஸ் பேன்லாம் நாங்க வந்து தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க செவரன்ஸ் பேனா என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கம்பெனி வேலையை விட்டு அனுப்புது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி செவரன்ஸ் பேலாம் நாங்க தர மாட்டோம், நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோர்ஸ் பண்றதாவும் வந்து சொல்றாங்க. இந்த மீட்டிங் வந்து வைக்கிறது சடனா இருக்க மாதிரி வந்து சொல்றாங்க. ஏற்கனவே இங்க 20 மினிட்ஸ் தான் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்க யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொன்னதா நம்மளே வந்து நியூஸ் பார்த்திருப்போம். இன்னமும் அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நீங்க பெஞ்ச் பாலிசியுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இருக்கு. இங்க வந்து இந்த 225 நாளுக்கான அந்த பில்லபிள் பீரியட்னு சொல்றாங்க, அந்த டேஸ் வந்து சொல்றாங்க. ஒரு இயர்ல அந்த 225 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க பில்லபிள் டேஸ்ல இருக்கவங்க, இல்ல அப்படின்னா 35 நாளைக்கு மேல அந்த டெஸ்க்ல இருக்கவங்க எல்லாருமே வேலையை விட்டு தூக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கும் இதே சேம் தான். நீங்க ரெசிக்னேஷன் பண்றீங்க, இல்ல அப்படின்னா டெர்மினேஷன் பண்ணிட்டோமா செவரன்ஸ் பே வந்து தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. அந்த நீங்க ஃப்ரெஷர்ஸா வரவங்களுக்குமே இங்க வந்து ப்ரெஷரை கிரியேட் பண்றதா சொல்றாங்க. அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே ஜாயினிங் டேட்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க ஜாயினிங் டேட் வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து இல்ல உங்களுக்கு இங்க வந்து வேலை இப்போதைக்கு கரெக்டா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா உள்ள புதுசா சேர்ந்தவங்களுக்கு ஒரு நாள் மட்டும் உள்ள வச்சுட்டு அதுக்கு எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடறாங்களாம். டிசிஎஸோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து அந்த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 12,000 பேர் வந்து தூக்குனாங்க பாத்தீங்களா, அதை தாண்டி வேற எதுவும் நாங்க வந்து பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி தான் டிசிஎஸ் இருந்து சொல்றாங்க. அண்ட் தென் வெளியே அனுப்புறவங்களுக்குமே இங்க வந்து எக்ஸ்டெண்டட் கவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தராங்க. இங்க இந்த டெர்மினேஷன் பண்றதுக்காக அந்த செவரன்ஸ் பேவும் வந்து தந்துடுறாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாலிசிஸ் வந்து இருக்கும், இன்சூரன்ஸ் பாலிசி கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதா அந்த பிளான்லயே இருக்காங்க. கூடவே ஆட் ஆனா இங்க வந்து இன்னொரு வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப், அந்த ஒரு ஜாபையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றதுக்கு அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும் அப்படின்ற மாதிரி டிசிஎஸ் சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாவே என்ன தெரியுது அப்படின்னா டிசிஎஸ் சைட்ல இது எல்லாமே நடக்கிறது. நான் பார்த்த வரைக்குமே நம்மளோட கமெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் சொன்னது வரைக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விசில் ப்ளோவர் சொன்ன மாதிரி நடக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க டிசிஎஸ் எம்ப்ளாயியா இருக்கீங்க, இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸா யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னு இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க, பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அசோக் லேலண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 2027 ஹைட்ரஜன் ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட போறதா ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவி பஸ்ஸஸ்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்வால்வ் ஆனாங்க. இப்போ இவி பஸ்ஸஸ்லாம் தயாரிச்சு நம்ம ஊரோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய இவங்களோட இவி பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. இங்க எப்படி இவி பஸ்ஸஸ்ல வந்து சக்சஸ் ஆனாங்களோ அதே மாதிரி இங்க ஹைட்ரஜன் ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடுவாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அசோக் லேலண்ட் 2027 இதுக்கான ரோல் அவுட் வந்து பண்ண போறாங்க. கமர்ஷியல் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரப்போகுது. சுஸ்லான் கம்பெனி அவங்களோட இருக்கிறதே செகண்ட் லார்ஜஸ்ட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைன் பண்ணிருக்காங்க டாடா பவர் கூட. சுஸ்லான் கம்பெனி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க அந்த டீலிங்லேயே பெரிய டீலிங்னா என்டிபிசி எனர்ஜி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங் எடுத்தாங்க. அது வந்து ஒரு 1500 மெகாவாட்கான டீலிங்கா வந்து இருந்துச்சு.
அதுக்கு அடுத்து வர செகண்ட் லார்ஜஸ்ட் ஒரு பெரிய டீல்னா இங்க டாடா பவர் கூட வச்சிருக்கேன். இந்த டீல தான் வந்திருக்கு. 838 மெகாவாட்கான அந்த டீலிங் வந்து வச்சிருக்காங்க. சோ இதுக்காக ஒர்க் பண்ண போறதா சுசலான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து 3 கேட்டகரியா பிரிச்சு, அதாவது 3 பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறாங்க. கர்நாடகா ஸ்டேட்ல உள்ள பிளான்ட்ல 302 மெகாவாட்கான அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இந்த டாடா பவர் பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, அங்க வந்து 271 மெகாவாட். அண்ட் தென் நம்மளோட தமிழ்நாட்டுல 265 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு டாடா பவர் ப்ராஜெக்ட் அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுக்குறாங்க, அண்ட் தென் இந்த கம்பெனிக்கு எப்படி பிளஸ் பாயிண்ட் அமைது அப்படின்றத இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கு வர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க ஹீரோ ஃபின்காப் ஒரு ஐபிஓ, இங்க ஹீரோ மோட்டார்ஸோட ஐபிஓ. ஹீரோ மோட்டா காப் வந்து வேற, ஹீரோ மோட்டார்ஸ்ன்றது வேற. அது என்னென்ன சிம்பிளா வந்து பாத்திரலாம். இங்க ஹீரோ மோட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபிஓ வந்து வர போறதா சொல்லியிருக்காங்க. 1200 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வந்து வர போறாங்க. இந்த ஐபிஓ அமௌண்ட் வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்க கடனை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. கடனை ரீபே பண்றதுக்கு 285 கோடியும் 231 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு பிளான்ட் வச்சிருக்காங்க உத்தரப்பிரதேஷ்ல. அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ற பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. அதுக்காக 231 கோடியும், மீதி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எதனா ஒரு கம்பெனி அக்விசிஷன் பண்றது, இந்த மாதிரி வந்து கார்பரேட் கவர்னன்ஸ்க்காக வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால ஐபிஓ வரப்போதா சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முஞ்சால் ஃபேமிலி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ குரூப்பே வந்து வரும். ஸோ இந்த முஞ்சால் ஃபேமிலியோட தான் ஹீரோ குரூப். இந்த ஹீரோ குரூப்ல இருக்கிற 3 கம்பெனி தான் இந்த ஹீரோ மோட்டோகாப், ஹீரோ மோட்டார்ஸ் அண்ட் தென் ஹீரோ ஃபின்காப்ன்ற கம்பெனி. ஹீரோ மோட்டோகாப்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்குது. ஸோ அந்த கம்பெனி இந்த 2 வீலர் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த 2 வீலரை இந்த டிசைன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் அண்ட் தென் சேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ் தான் பார்த்துப்பாங்க. ஹீரோ ஃபின்காப்னு வரும்போது இந்த ஹீரோ மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ற கம்பெனியா வந்து ஆரம்பிச்சது இந்த ஹீரோ ஃபின்காப். இங்க இந்த 2 வீலரை எல்லாரையும் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க முடியல. ஸோ அதனால வந்து நிறைய லோன்ஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கம்பெனி நம்மளே ஃபினான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஹீரோ ஃபின்காப். ஸோ இதோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த டாடா கேபிட்டலோட ஐபிஓ கூட வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம அப்படியே இப்போ ஹீரோ மோட்டார்ஸ் கம்பெனி வந்து என்ன மாதிரி கம்பெனின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு கொடுக்குற கம்பெனியா இருக்காங்க. இந்த இன்ஜின் டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு கொடுப்பாங்க. இவங்களோட கிளைண்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓஎம் சப்ளை பண்றதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னா பிஎம்டபிள்யூ இருக்காங்க, டுகாட்டி இருக்காங்க, அண்ட் தென் இவி மார்க்கெட்ல இருக்க அந்த இவி 2 வீலர் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த இன்ஜின் டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க, ஆட்டோ காம்பனன்ட்ஸை தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 நிறுவனத்துல இங்க வந்து ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீதி இருக்க 2 நிறுவனமும் ஐபிஓ வந்து வர போறாங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க இந்த டி செக்மெண்ட்ல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க இந்த பேக்கேஜ் டி செக்மெண்ட்ன்றது ரொம்ப ஃபேமஸ். இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட், இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயரா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் தான் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து HUL இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இங்க டாடா கன்சியூமர் இருக்காங்க. இங்க டாடா கன்சியூமர்ல வரும்போது இங்க சக்ரா கோல்டு, அந்த இங்க டாடா டீ, டெட்லே, டாடா டீ பிரீமியம், கண்ணன்தேவன் டீ, ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த பேக்கேஜ் டீ செக்மெண்ட்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லாவே வந்து இருக்காங்க. ஸோ இன்னமும் அதை என்லார்ஜ் பண்ற பிளான்ல வந்து இறங்கிருக்காங்க. இங்க இந்த ரூரல் ஏரியாலாம் போய் ரீச் ஆனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கான ஒரு பாக்கெட் வந்து வேணும். இங்க டாடா டீயோட இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த அர்பன் ஏரியால தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அந்த நீங்க ரூரல் ஏரியால இருக்க அந்த மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரல. அங்க ஒரு வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரல. ஸோ இப்போ அதுக்கான பிளான் வந்து இறங்கிட்டாங்க. இங்க 10 ரூபாய்க்கான அந்த ஒரு பேக்கெட் வந்து தயாரிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கும் லெஸரா வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த பேக்கேஜ் டீ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு போகலாம். இங்க சக்கர கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட், இல்லை அப்படின்னா 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வந்தது அப்படின்னா ஊர் சைட்ல எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சூமர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருக்காங்க. ஸோ டி செக்மெண்ட்ல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆட்டுக்கான பிளான்ல வந்து உள்ள போறாங்க. டாக்டர் ரெட்டி நிறுவனம் புதுசா ஒன்று லான்ச் பண்றாங்க, டெகோ பிரேசன் அப்படின்றத லான்ச் பண்றாங்க. இது வந்து என்ன மாதிரியான பிராண்ட் நேம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா PCAB அப்படின்ற பிராண்ட் நேம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்ளை பண்ண போறாங்க. இது என்ன மாதிரியான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கியூர் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லாருமே அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்றாங்க. இங்க ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், இந்த அசிடிட்டியான ப்ராப்ளம், அந்த அல்சர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து இங்க 10ல 4 பேருக்கு வந்து இருக்கிறது வந்து சொல்றாங்க. இந்த 10ல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 38% ஆஃப் த மக்கள், இந்தியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதுக்காக ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஒரு டெகோபிரேசன் அப்படின்றத வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டெகோபிரேசன்ன்றது அந்த மெடிசனோட நேம். அது வந்து PCAB அப்படின்ற பிராண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான மார்க்கெட்ல அவங்க உள்ள இறங்கிட்டாங்க. ஸோ இதுல ஏற்கனவே வந்து ஓமிஸ், ராசோ, ஓவோ அப்படின்ற ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்குங்க மார்க்கெட்ல. பட் எல்லாமே வந்து இங்க லேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ட்ரீட்மெண்ட் வந்து நடக்குது. ஏன்னா அந்த மெடிசன் எடுத்தாலுமே இங்க அசிடிட்டி எல்லாமே குறையிறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குது. ஸோ இது இன்னும் ஃபாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்காக டாக்டர் ரெட்டி லான்ச் பண்ண விஷயமா இங்க டெகோபிரேசன் வந்து இருக்கு. டாடா குரூப்போட ட்ரெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து ஆன்லைன் செக்மெண்ட்ல நாங்க உள்ள போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஆன்லைன் செக்மெண்ட் உள்ள போறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னா வெப்சைட்டை மட்டும் உள்ள எடுத்துட்டு வர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல இங்க எப்படி இங்க ப்ராடக்ட்டை வந்து இங்க ஆஃப்லைன்ல மார்க்கெட்ல வந்து வாங்குறாங்களோ அதே மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
பட் அதனால இங்க எல்லாருமே ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராடக்ட்ல நிறைய பேர் கொடுப்பாங்க. நாங்க அந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல வந்து ஆஃபர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஆஃபர் டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது வந்து சீப்பரான ஒரு நோட்ல வந்து போக முடியாதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால சேம் பிரைசிங் எப்படி நீங்க ஆஃப்லைன் மார்க்கெட்ல என்ன பிரைஸ்ல வாங்குறீங்களோ சேம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து இருக்கும். இது வந்து நீங்க ஷோரூம்ல போய் வாங்குறதுக்கு என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டடா ஆன்லைன்ல வந்து இருக்கும். சேம் பிரைசஸ் தான் வந்து இருக்கும், சேம் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ வெப்சைட் வந்து ஆன்லைன்ல எடுத்துட்டு வர போறாங்க வித்வுட் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ல. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்லயும் உள்ள இறங்குறாங்க வெப்சைட். ஆனால் இங்க ஜூடியோ வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் அந்த ஒரு வேல்யூஷனை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கான ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜூடியோவும் ஆன்லைன் மாடலாக வந்து வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக இதுதான் இன்னைக்கான நியூஸாக இருக்கு. பார்த்து என்ன இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஏஐலையும் நம்ம வந்து அடாப்டேஷன் பண்ணிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஃபீல்டுமே ஏஐன்றது உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லாருமே ஏஐ அடாப்டேஷன் வந்து பண்ணிப்போம். ஸோ அதை வந்து ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் கரியர் பெட்டராக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்ப்போம். பாய்.